Welcome to Mercy of Jesus YouTube channel. Praise the Lord. இன்றைய நாளுக்கான தேவ வசனம் 1 பேதுரு 2:17. எல்லோரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரர்களிடம் அன்பாக இருங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். எபிரேயர் 10:38-39. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின் வாங்கிப் போவான் என்றால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இருக்காது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாக இருக்காமல் ஆத்துமாவை காக்க விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். லுக்கா 8:50. இயேசு அதைக் கேட்டு, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாக இரு, அப்பொழுது அவள் இரட்சிக்கப்படுவாள் என்றார். யோவான் 5:15. அதற்குப் பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் பார்த்து, இதோ, நீ சுகமடைந்தாய், அதிக தீமையானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனிதன் போய் தன்னைச் சுகமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். ஆமென். ஜெபம். கமெண்டில் உங்கள் விண்ணப்பங்களை, வேண்டுதலை பதிவு செய்யுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்கும் என் தகப்பனே, காலை முதல் இரவு வரை எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா. தேவனே, எங்களை ஆலயத்துக்கு கொண்டு சென்று கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, ஜெபித்து கர்த்தருடைய வசனங்களை கேட்டு எங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் படிந்து கொண்டதற்கு, உம்முடைய நாமத்தை துதிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்கு நன்றி அப்பா. தேவனே, இந்தியா தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் இரட்சிப்புல கொண்டு வரும். இந்தியாவில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். தமிழக மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தமிழக மக்கள் செய்யும் வேலைகள் அனைத்தையும் ஆசீர்வதியும் அப்பா. தமிழக மக்கள் இரட்சிப்பு வராத குடும்பங்களை இரட்சிப்பு கொண்டு வரும் அப்பா. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வேளையில் மருத்துவமனையில் வியாதியோடு இருப்பவர்களும் வீடுகளில் வியாதியோடு இருப்பவர்கள் அனைவருக்கும் சுகமும் பெலனும் தாரும் கர்த்தாவே. எல்லா மக்களுக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் உணவு கிடைக்க, பஞ்சம் இல்லாமல் உணவு தாரும் ஆண்டவரே. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெற உதவி செய்யும் ஆண்டவரே. வீடு இல்லாத குடும்பங்களுக்கு வீடு கிடைக்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யவும் ஆண்டவரே. தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு சாலமோனுக்கு தேவன் கொடுத்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து முழு ஆண்டு தேர்வில் எழுதி தேர்ச்சி பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். குடும்பங்களில் சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. குடும்பங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளவர்களுக்கு பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்த அதற்குண்டான பணத் தேவை எல்லாம் சந்தியும் ஆண்டவரே. எங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தோடு கர்த்தாவே உம்மிடத்தில் தெரியப்படுத்துகிறோம். எங்களுடைய குறைவில்லாத நிறைவாக்கும் ஆண்டவரே. இந்நாள் வரையிலும் எங்களை பாதுகாத்த தேவன் இனிமேல் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென்.